கேஸு தட்டுப்பாடு வந்துருச்சுங்க. இதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேட்டரர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் கார்ப்பரேட் கேட்டரிங்காக இருந்தாலும் சரி, வெட்டிங் ஹோஸ்ட் பண்ணுறீங்களா, பயப்படவே வேண்டாங்க, அசத்தெல்லாம் சமைச்சிடலாங்க. இந்த உணவு வந்து அவ்வளோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஃபுட். இது நம்ம கேக்கு கூட பண்ணுவோம், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். ஸோ அதனாலலாம் சொல்கிறேன், வெட்டிங் பீப்புளெலாம் டோன்ட் வரி. ரெகுலராக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே நீங்கள் தைரியமாக அந்த மெனுவே நீங்கள் சாப்பிட்லாம், காம்ப்ரமைஸ் இல்லாமல். நீங்கள் உங்களுக்கு தோணலாம் இந்த உணவை யார் யார் அவாய்ட் பண்ணணும்னு தோணலாம். நட்ஸ் இது நிறைய நட்ஸு யூஸ் பண்ணுவோம், அதனால் நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். சில பேருக்கு சில வெஜிடபிள்ஸ் அலர்ஜி இருக்கும், அவங்களாம் இந்த வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் ரொம்ப ஹோலிஸ்டிக்கான சோல்ஃபுல்லான ஃபுட்டுங்க. லவ்லி ரெசிபீஸ் நான் போட்டுட்டு வரேன், இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு சேலஞ்ச் நான் பண்ணுறேன், நீங்கள் போய் வேக வச்சு சமைச்ச சாப்பாடு கூட 3 மணி நேரத்துக்கு ஆகுங்க உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு. நீங்கள் தூங்குவீங்க, ஆக்சுவலாக தூக்க போட்டுருவோம் இல்லையா? ஆனால் இந்த அடுப்பில் அதிவேக சமையல் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே ஜீரணம் ஆகிடும். சாப்பிட்ட அப்புறமா அவங்க தூங்கணுன்னே தோணாது, அந்தளவுக்கு உங்கள் பிராண எனர்ஜி வந்து நல்லா வந்து டியூன் ஆகிருக்கும். உங்கள் சக்கராஸ்லாம் நல்லா அலைனாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது உணர்ந்து பார்த்து, சாப்பிட்டு பார்த்து, உணர்ந்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் யூஎஸ் போயிருக்க சொல்ல என்ன ஆச்சுனாக்கா, பவர் ஷட் டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேட்ஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து சமைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க, டே 1, டே 2, டே 3ன்னு. ஸோ அந்தந்த டேக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். அப்படி இருக்க சொல்ல இந்த பவர் ஷட் டவுன் அப்போ ஃபுட்டு சமைக்கவே முடியலங்க, ஷார்ட்டேஜ். இந்தியன் ரெஸ்டாரண்ட் கை கொடுத்தா மாதிரி உணவில் வேறு யாருமே கை கொடுக்கலங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சு மசால் தோசை, இட்லி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்து தெரியுமா, ஆர்டர்ஸ் போயிட்டே இருந்தது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் என் டாட்டர் என்னை கேட்டா, நம்ம மக்கள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அம்மா, காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவில் வந்துச்சுன்னா தலைவாழை சாப்பாடு, பிரியாணி, சாம்பார், இட்லி, பொங்கல், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணணும். கேஸ் இல்லைன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா, விறகடுப்பு இல்லைன்னா கூட நம்ம பண்ணணும். இதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஸ்பார்க். அதால் வந்தது தான் 2011 28 ஆகஸ்ட் வந்து அடுப்பில்லாமல் அதிவேக சமையல் 150 ரெசிபீஸ் இன் 87 மினிட்ஸ் பச்சைபாஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் எல்லாருக்கும் 10,000 பேருக்கு முன்னாடி பண்ண ஒரு நிகழ்ச்சி இது. நீங்கள் இதில் நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், லன்ச்சஸ், டின்னர், 24/7 ஸ்நாக்ஸு எல்லாம் ஓடிட்டே இருக்கும் ஃபேக்ட்ரிஸில். கார்ப்பரேட்ஸ் லன்ச்சஸ்ஸு, கார்ப்பரேட் ஸ்நாக்ஸு, இவங்க யாருமே நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு உணவை அடுப்போடு வச்சு சாப்பிட்டு இருந்தீங்களோ, இது அடுப்பே இல்லாமல் அதே உணவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே வச்சு சமைக்கிற உணவை விட 10 மடங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இட் இஸ் சச் அண்ட் சோல்ஃபுல் ஹோலிஸ்டிக் ஹீலிங் ஃபுட்டுங்க. நான் கார்ப்பரேட்ஸ்க்கு நிறைய போட்டிருக்கல. ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். சத்குரு கூட சொல்லுவாங்க பாருங்கள், வெள்ளை பூசணிக்காவை நம்ம டெய்லி சாப்பிட்றது நல்லது. பிகாஸ் நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் இருக்கும், அதை வளர விடாமல் தடுக்கும். நான் கார்ப்பரேட்ஸ்க்கு போகிற ஒரு பொரியல் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வெள்ளை பூசணிக்காய் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சூப் பவுல்னாக்கா 1/4 சூப் பவுல் தேங்காய் துருவல் எடுத்துங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கூட ஒரு 10 to 15 பச்சை வேர்க்கடலை போடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் பச்சை வேர்க்கடலை போடுங்கன்னு சொன்னனாக்கா, இந்த பூசணிக்காவும் இந்த பச்சை வேர்க்கடலை சேர்ந்து சாப்பிட சொல்ல பசி வந்து உங்களுக்கு அவ்வளோ குயிக்காக எடுக்காது. சட்டில்டாக உங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதை மாதிரி நிறைய நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் இருந்து, ரத்தசாலி அரிசின்னு ஒன்று இருக்குங்க, அந்த அவல்லேருந்து பீட்ரூட்டை வச்சு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் பசங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ரத்த சோகை தான் இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாஸ்தி, ஒபிசிட்டியும் ரத்த சோகையும். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் வந்து நம்ம பிரியாணிலேருந்து சாம்பார் சாதம் வரை, புலாவ், தயிர் சாதம் வரை எப்படி பண்ணுறது, நான் நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம நாலேஜை தான் நம்ம கொடுத்துட்டு போக முடியும். அதுதான் பல தலைமுறைக்கு அது வந்து பாஸ் ஆன் ஆகும். நம்ம சம்பாதிக்கிற காசோ இல்லை பணமோ இல்லைங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய லேடிஸ்க்கு, வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. தைரியமாக நம்ம காம்ப்ரமைஸே ஆகாமல் அசத்தலாம் நம்ம உணவை கேஸே இல்லைனாலும், விறகடுப்பே இல்லைனாலும், எலக்ட்ரிசிட்டியே இல்லைனாலும் சாப்பிட்லாம் வாங்க.